ஆமிஷ உறவுகள், உலக பிரகாரமான உறவுகள் சத்தியத்தை விட்டு விலக செய்யும். ஆவிக்குரிய உறவுகள் சத்தியத்திலே வேரூன்றி நிற்க நமக்கு பலனாக மாறும். ஆகவே ஆவிக்குரிய உறவுகள் நமக்கு வேண்டும். அன்புக்குரியவர்களே, இரட்சகராம் இயேசுவின் இன்ப நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2 யோவான் 10 ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். ஆண்டு இறுதிக்குள்ளே வந்துவிட்டோம். பலவிதமான மனித உபதேசங்கள், மனித போதனைகள் பெருக ஆரம்பித்து விடும், பெருகிவிட்டன. உங்களை தேடி வரும், உங்களை தேடி வருவார்கள். ஒருவன் வேதத்தின்படி பேசாவிட்டால், வேதத்தின்படி நடக்காவிட்டால், வேதத்தின்படி அதை உங்களிடத்தில் கொண்டு வராவிட்டால் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாதீங்க என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டு இறுதியிலே என்ன கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால், நம்முடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் கர்த்தராகிய இயேசுவோடும் நமக்குள் வாசமாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவரோடும் ஆவிக்குரிய உறவுகளோடும் இருக்க வேண்டும். ஆமிஷ உறவுகள், உலக பிரகாரமான உறவுகள் சத்தியத்தை விட்டு விலக செய்யும். ஆவிக்குரிய உறவுகள் சத்தியத்திலே வேரூன்றி நிற்க நமக்கு பலனாக மாறும். ஆகவே அடுத்த உறவுகள் நமக்கு வேணாம், ஆவிக்குரிய உறவுகள் நமக்கு வேண்டும். அப்படிப்பட்ட ஐக்கியத்திலே தொடர்ந்து நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.